ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அது நான் இன்னைக்கு பஸ் தமிழ் வந்து சீக்கிரமாக பார்க்க போகிறோம்னா, நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான தமிழ்நாடு மாடலில் இருக்க ஒரு மேப் மூட தான் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மேப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, நான் ஃபுல் வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பக்கத்தில் இருக்கிற பில்லை டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. இந்த மேப் மோடு வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது வீடியோ பாதிக்கு மேலே இருக்கும், அதை பாருங்கள். அதேமாதிரி நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். நம்ம அந்த மேப் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கேமில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மோட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோடுன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு மேப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேப் ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கீழே ப்ளேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ளே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து கேமுக்குள்ளே வந்து லோட் ஆகி உள்ளே போகும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அது மேப்போட ஸ்டார்டிங்கே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதேமாதிரி நான் வந்து இந்த மேப்புக்கு ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட ஆர்எம்ஆர் பஸ் மோட தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த மேப் வந்து எவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி நம்மளோட ஓவரால் வியூவில் வந்து காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய மேப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சுற்றி பார்க்க எவ்வளையோ நாள் ஆகும். இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பிளேஸ் எல்லாம் நான் கவர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு நிச்சயம் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி நான் வந்து பிட்டாக அந்த இருக்கிற ஸ்பாட்டில் அங்கங்கே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ வந்து நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா எல்லா பிளேஸுமே நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தாக போகும். அதுக்காக தான் வந்து சின்ன சின்னதாக நான் வந்து கவர் பண்ணுறேன். பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் வந்து அது ஒரு பனிமலையும் ஆப்போசிட்டில் தெரியுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது வந்து சும்மா ஒரு அதாவது எஃபெக்ட் மட்டும் தான். அது ஒரிஜினலாக பனி பெய்யுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பனிமலை வந்து ஆட் பண்ண மாதிரி வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இன்னும் நிறைய மேப் மோடு வந்து நம்மளோட பஸ் தினேஷ் வந்திருக்கு. அது எல்லாமே நான் வந்து தினைக்கும் ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு உங்களால் முடிஞ்ச லவ் பஸ் கொடுத்துட்டே இருங்க. நானும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனல் கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காடு மலை எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா சைடில் வந்து இந்த வாழை மரம் மாதிரி வந்து ஒரு டிசைன் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம கொஞ்சமாவது இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பாருங்க, நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறேன். இந்த பஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு டைம் ஸ்லோவாக போகிறது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மேப் வந்து ஃபுல்லாக அப்படி வளைஞ்சு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நம்ம தப்பிச்சிட்டோம். பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னாலும் அதுக்கான அந்த மேப்க்கான இதுவும் தெரியும். பாருங்கள், மேப் போய் வளைஞ்சு வர மாதிரி எல்லாமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரியலான மேப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கல் முள்ளெல்லாம் எப்படி ஏறி இறங்குமோ அதே மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் சின்ன வண்டியாக நம்ம வந்து எடுத்துருந்தோம்னா சூப்பராக வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். பாருங்கள், இதே நம்ம வந்து இந்த பஸ்ஸில் நம்மளோட ஸ்க்ரீன் கொஞ்சம் ப்ராப்ளம்னால நம்ம வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியல. அதாவது டச்சு ஒரு சில ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் வந்து ஸ்டேரிங் கரெக்டாக வளையல. ஏன்னா இதுலேயுமே சூப்பராக போகும். பாருங்கள், அடுத்து இந்த இதுலேருந்து ஒரு பெரிய இறக்கம் போகுது. அதேமாதிரி இந்த மேப் மோடு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், மேப் பொறுத்தவரையிலுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 ரோடு வந்து பிரியிற மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம வந்து பார்க்கலாம் எந்த ரோடு ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குன்னு. இந்த இடத்துல வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 மேப்புமே போய் இந்த மலையை சுற்றி தான் போய் அந்தாண்டு வருது. இந்த மேப் கொஞ்சம் இந்த பக்கம் போய் ஜாயின் ஆகுது. நம்ம அதனால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ரோட்டில் வந்து போகலாம். நான் வந்து லெஃப்ட் சைடு ரோட்டில் போகிறேன். நீங்கள் மறக்காமல் ஏதோ ஒரு மேப்பில் போங்க. ஏன்னா மேப் பொறுத்தவரைக்கும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சூப்பராக ரியலாக தான் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடெலாம் நான் கம்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரோடு ஃபுல்லாக பாருங்கள் டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோசமான ரோடு எப்படி இருக்குமோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி நான் வந்து நல்லா லாங்கில் வச்சு ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், ஒரு சூப்பரான மேப் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான இது வந்து ஒரு வேறு வெப்சைட்டில் தான் சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த இடத்துல வந்து போகுது. அதேமாரி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா அப்படின்னா தான் நான் வந்து இதில் வந்து கவர் பண்ண முடியும். அதேமாரி இன்னும் நிறைய பேர் வந்து அதாவது நம்மளோட போர்வெல் லாரி மோடு வந்து எப்போ ரிலீஸ்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான அப்டேட் நான் கூடி சீக்கிரம் வந்து கொடுக்குறேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கீழே ரோடு வந்து வளைஞ்சு போகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், சடனாக வந்து இதில் வந்து இறங்குற ஐயோ அப்பா, பிரேக் அடிச்சதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி இழுத்துட்டு வந்து நிறுத்திடுச்சு. பாருங்கள், அதுவும் இந்த பக்கம் ஒரு மலை பாதை ஒன்று வருது. அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துலேயே பார்த்துருப்பீங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது வந்து இதில் வந்து ஆட் ஆகிருக்கு.
பாருங்கள் சூப்பரான ஒரு மேப்பாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு வந்து அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்க்குறவங்க பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் அதில் வந்து ஒரு புது மாடலில் வந்து டவுன்லோட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அந்த டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து இந்த இதில் வந்து நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காம ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இறக்கம், பெரிய மேடாக ஏற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் நம்ம வண்டி போய் கண்ணப்பறம் அங்கங்கே முட்டுது, கண்ட்ரோல் கிடைக்காம போகுது. பாருங்கள் சூப்பராக வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சராக அதாவது கீழே அதாவது இந்த இடத்துல வளைஞ்சு வளைஞ்சு இறங்குற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல இப்படி வளைஞ்சி இறங்கி அதாவது நம்ம ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2ல வந்து அந்த டேஞ்சரஸ் ஹீல்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அந்த மேப் மாதிரியே வந்து ரியலாக வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நமக்கு வந்து ஸ்டேரிங்கே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதான் ஒரு சின்ன இதாக போய் அங்கங்கேயும் இடிச்சு வச்சிடறோம் நம்ம. பாருங்கள் பாருங்கள் வண்டி போய் கண்ணாம்பலம் அங்கங்கே இடிக்குது. பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வளைஞ்சி அப்படி வளைஞ்சி இப்படி போய் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மண் ரோடும் வந்து வருது. மண் ரோடு வந்து வேறு ஏதாவது ரோடு வந்து ஜாயின் ஆச்சுன்னா அதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இந்த மெயின் ரோடே கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து அட்வென்ச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக்கிங் ப்ளஸ் வந்து நல்ல கண்ட்ரோலாக இருக்க வண்டி வந்து எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் வண்டி பாருங்கள் பிரேக் அடிச்சு இழுத்து கொண்டு போய் போட்டுருச்சு கீழே. அவ்வளோதான் இதோட வந்து சொல்லி முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். மறக்காமல் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இந்த மேப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சேனல் தான் வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேப் மோட் லிங்க்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் லிங்க் வந்து டச் பண்ணிப்போம். நோ பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு எதுவுமே இதுக்கு இல்லை. நீங்கள் வந்து அந்த லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தோன்னா உங்களுக்கு நேரடியாக இது மாதிரி லோட் ஆகி உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 15 செகண்ட் வந்து ஓடும். அந்த செகண்ட் வர நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய ஆட்ஸ் இருக்கும். அதனால் நம்ம வெயிட் பண்ணோம்னா தான் அதை முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து லிங்க் வந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணி ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆட் டச் பண்ணால் தான் நம்ம வந்து லோடே ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கண்டினியூன்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் டச் பண்ணிங்கன்னா நமக்கு நேரடியாக அந்த இதுக்குள்ளே உள்ளே போகும். பாருங்கள் இதில் வந்தோடனே இதில் திரும்ப ஒரு 15 செகண்ட் வந்து வெயிட் பண்ண சொல்லும். 15 செகண்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம படித்து பார்த்தோம்னா அந்த கிளிக் திஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை டச் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தோம்னா செகண்ட் ஓடி முடிஞ்சிடும். அதுக்கடுத்து கீழே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்போன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பாருங்கள் இந்த இடத்துல சின்னதாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடில் வந்து சின்னதாக கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டினியூன்றதை ஒரு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு உள்ளே வந்து போகும். இதில் 20 செகண்ட் வந்து வெயிட் பண்ண சொல்லி போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதாவது கிளிக் திஸ் இமேஜ் அந்த மேலே இருக்கிற இந்த இமேஜை அதாவது இந்த இமேஜை வந்து நம்மளை கிளிக் பண்ண சொன்னால் தான் அந்த லிங்க் அன்லாக் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. லிங்க்கோட டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது மாதிரி வரும். பாருங்கள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் கிளிக் ஆன் கண்டினியூ பட்டன் ஃபார் யுவர் லிங்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மேலே ஃபுல்லாக தள்ளிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே திரும்ப இந்த இடத்துல ஒரு கண்டினியூன்னு சொல்லி இருக்கும். அதோட டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வேறு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகி உள்ளே போகுது. உள்ளே போனோடனே ஜஸ்ட் டு ஏர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து உள்ளே வந்துருச்சு. 5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் வந்து கிடைக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கெட் லிங்க்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் ஒரு டச் பண்ணிப்போம். டச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நேரடியாக மீடியா ஃபைல் உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அந்த டவுன்லோட் சிம்பிளை வந்து டச் பண்ணிங்கன்னா மோடு வந்து மீடியா ஃபைலில் செகண்ட் பேஜில் உள்ளே போயிட்டு மோடு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிக்கும். பாருங்கள் டவுன்லோட் வந்து ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ண ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம இஜெட்ஹெச் ஆப் இருந்தால் இஜெட்ஹெச் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இஜெட்ஹெச் ஆப்பில் தான் நம்ம வந்து ஃபைல் அக்செப்ட் பண்ணணும். உள்ளே போயிட்டு மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆப்ஷன் டச் பண்ணி மேலே தள்ளி கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹீல்ஸ் மேப்புன்னு சொல்லி அதுக்கான வந்து கொடுத்துருக்காங்க ஃபைலு.
மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டு பாருங்கள் டிஎன் எக்ஸ்ட்ரீம் ஹீல்ஸ் மேப்னு சொல்லியிருக்கோம். அதை டச் பண்ணிவிட்டு எக்ஸட் டு அச்சீவ் நம்ம கொடுத்துக்கோங்க. அப்புறம் தான் தனியாக ஒரு ஃபோல்டராக வந்து கிரியேட் ஆகும். பாஸ்வேர்டு எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸட் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தூரம் நான் தள்ளிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎன் எக்ஸ்ட்ரீம் ஹீல்ஸ் மேப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை உள்ளே டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒரு ஒத்த ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து காப்பி கட்டு 2 இதெல்லாம் கொடுத்துக்கலாம். நான் வந்து காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மேலே பாட்டமில் டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் டிவைஸ் ஸ்டோரேஜ்னு சொல்லி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம பஸ் சீடுன்னு இருக்கும். பஸ் சீட் ஆப்ஷனில் உள்ளே போயிட்டு மோட்ஸ்ன்னு இருக்கும். மோட்ஸ் ஆப்ஷனில் டச் பண்ணி உள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை கலர் பேஸ்ட் ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணி மோடை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் வந்து நமக்கு வந்து இதில் வந்து மேப் ஆட் பண்ணுறது. அவ்வளோதான் நம்ம வந்து மோடை வந்து ஆட் பண்ணுறது. அதேமாதிரி வேறு அதேமாதிரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதில் வந்து அக்செப்ட் பண்ணுறதுன்னு இந்த இதில் சொல்லியிருக்கோம். அதேமாதிரி கேமில் போய் எப்படி ஸ்டார்ட்டில் கொடுத்து உள்ளே வரது, அதாவது மேப் வந்து ஆட் பண்ணி கேமுக்கு உள்ளே போகிறதுன்றது வந்து நான் ஃபஸ்ட்லேயே வீடியோ சொல்லியிருப்பேன். அது ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக கொண்டுட்டே இருக்கேன். நான் வந்து இப்போ நான் இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.